வலைக்கம். வெல்கம் பேக் டு மம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட்டே இல்லாமல் எப்படி சாக்கோலாவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணோடனே சாக்லேட் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி வருது பாருங்கள். பாருங்கள், கேக் எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது. கட் பண்ணும் போதே சூப்பராக வருது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாக்லேட்லாம் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் நான் 150 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. சுகர் உங்களுக்கு இனிப்பு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். நான் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் பீக்காக வரணும். இந்த மாதிரி வரணும் பாருங்கள். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். கேக் எப்பவுமே பட்டர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது கேக்கு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா பீக் மாதிரி வரணும். ஸ்டிஃபாக இருக்கணும். இதில் நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான கேக் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் சாப்பிடும் போது ஒரு மாதிரியாக இருக்கும். சுகர் பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா சாஃப்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால அந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரும் நல்லா அந்த சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மைதாவை. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த பேட்டர் நல்லாயிருக்கும், சாஃப்டாக கிடைக்கும். லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேட்டர் நம்மளுக்கு நல்லா லிக்விட் மாதிரி வரணும். நார்மலாக நம்ம கேக் செய்கிற மாதிரி வராமல் கொஞ்சம் லிக்விடாக வரணும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா பால் சேர்த்துக்கோங்க, நல்லா வரும். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அந்த சில்வர் பவுல்லே பண்ண போகிறோம். கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணாமல். கிளாஸ் பவுல் நிறைய பேர்கிட்ட இருக்காது. சில்வர் பவுல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்லா திக்கானது எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சுருக்க பேட்டரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து இருக்குது டைமிங். நான் 20 நிமிஷம் வச்சேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு க்யூப் சாக்லேட் வைக்கிறேன்.
எனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் உள்ள லாவா வடிகிறணுன்றனால நான் எக்ஸ்ட்ரா கியூப் வைக்கிறேன். உங்களுக்கு அப்படி சாக்லேட் இல்லாமல் செய்யணும்னா நீங்கள் வந்து 20 நிமிஷம் உங்கள் பாத்திரத்தை பொறுத்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக கேக் ஆகிடும். அதனால் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக கேக் ஆகுதா இல்லை ஃபுல்லாக அப்படியே இருக்குதான்னு. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். இப்படி நம்ம எடுக்கும்போது நல்லா ஆடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ்லையும் குக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ப்ரௌனி நம்ம அது மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஓவன் இல்லாமல். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இதுக்கு மாதிரி அதே மாதிரி தான் சால்ட் வச்சுட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது கேக் நல்லா ஆடணும், அப்போ தான் உள்ள சாக்லேட் லாவாக இருக்கும். நீங்கள் சாக்லேட் கியூப் வைக்காமலே உங்களுக்கு மேலே நல்லா ஆடுனா தான் உள்ள சாக்லேட் இருக்குன்னு அர்த்தம். சாக்லேட் லாவா கேக் ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாத்தீங்களா சாக்லேட் மாதிரி பிரவுன் கலர்ல வந்திருக்கு. ஓ, இது அப்படியே சாக்லேட்டோட டேஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் உடனே நோட்டிபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.